ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாரத் டைனாமிக்ஸ் லிமிடெட் பிடிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஹைதராபாத் லொக்கேஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கண்ட்ரோலில் இருக்குது. இங்கேருந்து ட்ரைனிங் இன்ஜினியர் கேட்டகிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த டிசிப்ளினில் டிகிரி ஆர் டிப்ளமோ படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ட்ரைனிங் இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபினான்ஸ், ஹெச்ஆர், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட். ஸோ டோட்டல் வேக்கன்சி கேட்டகிரி வைஸ் வேக்கன்சி காமிச்சிருப்பாங்க. டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் டெலகிராம் சேனலில் இப்போ டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். டெலகிராம் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி முடித்தவங்களுக்கு. ஸோ கீழே டிப்ளமோ முடித்தவங்களுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. டிப்ளமோவில் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபினான்ஸ், ஹெச்ஆர், அதே மாதிரி டிகிரிலையும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் வேக்கன்சி, கேட்டகிரிஸ் வேக்கன்சி எல்லாமே இருக்கும். டீட்டெயிலாக செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். இப்போ அப்பர் ஏஜ் லிமிட் இன் இயர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரைனிங் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் டிசிப்ளைன் வைஸ் இருக்கும். யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகிரியாக இருந்தால் 28 வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு ஏஜ் லிமிட் இல்லை. ஸோ ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 31 மேக்ஸிமம் 31 வரையும் அப்ளை பண்ணலாம். எஸ்சியாக இருக்கீங்க அப்படின்னா 33, எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா. ஓகேங்களா? இது இப்போதைக்கு கான்ட்ராக்ட் பேசிஸில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரைனி, டிப்ளமோ அசிஸ்டன்ட், ட்ரைனி அசிஸ்டன்ட், ட்ரைனி ஆஃபீஸர், ட்ரைனி இன்ஜினியர் எல்லாருமே வந்து கான்ட்ராக்ட் பீரியடில் தான் என்கேஜ் பண்ணுவாங்க. முதல்ல ஒரு 1 இயர் இருக்கும், அடுத்து 3 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. டோட்டலாக 4 இயர்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து அந்த ஆர்கனைசேஷன் ரெக்குயர்மெண்ட்டு, இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸு இதை பொறுத்து ஒரு மேற்கொண்டு ஒரு 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இந்த கான்ட்ராக்டை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வரப்போ நீங்கள் ஈஸியாக செலக்ட் ஆகலாம். அதாவது பிடிஎல்லேருந்து ஒரு பர்மனெண்ட் ஜாபுக்கு நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணுறப்ப கான்ட்ராக்டில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தால் உங்களுக்கு அதிகமான முன்னுரிமை கொடுத்து உங்களை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. சேலரி பாருங்கள், ஃபஸ்ட் இயரு, செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர். ஸோ இயர் வைஸ் பிரித்து காமிச்சிருப்பாங்க. டிப்ளமோ, ட்ரைனிங் இன்ஜினியர் 2 போஸ்ட்டுக்கும். ஃபஸ்ட் இயரே 29,000, அதாவது 24,000 இருக்கும் ஃபஸ்ட் இயர் சேல்ரி. அதே செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் போகும்போது கிராஜுவலாக வந்து உங்களுக்கு இன்க்ரீஸும் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ப்ரோ இப்போ நான் ஏதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணணும், அதிலேருந்து நான் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணோம் அப்படின்றவங்க இதை வந்து ட்ரை பண்ணலாம். அவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பிடெக் அந்த ரெலவெண்ட் டிசிப்ளினில் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிப்ளமோ இங்கே பாருங்கள், ட்ரைனி ஆஃபீஸர், ஃபினான்ஸ், இதுக்கு சார்ட்டர் இன்ஜினியர், அக்கௌண்டன்சி, எம்பிஏ, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ அதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஹியூமன் ரிசோர்ஸ், ஹெச்ஆர், எம்பிஏ ஆர் ஈக்குவலண்ட். அடுத்து போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இல்லை அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் ஹெச்ஆரில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ டிப்ளமோ கேட்டகிரி எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த ரெலவெண்ட் டிசிப்ளினில் 3 இயரில் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ உங்கள் டிப்ளமோ டிகிரியில் ரவுண்டாக வந்து 50% இருக்கணும் எல்லா செம்லேயும். ஓகேங்களா? டிகிரியாக டிப்ளமோ ரெண்டுத்துலேயும் எல்லா செம்லேயும் ஓவராலாக 50% ரவுண்டாக இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். 49.99% வந்தாலும் அதை 50% அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதையும் வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. 49.99% இருந்தாலும் 50% அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ரவுண்டாக 50 இருக்கணும், அப்போ தான் அதை 50% கன்சிடர் பண்ணுவாங்க. செலெக்ஷன் ப்ராசஸில் ரிட்டன் டெஸ்ட்டு, கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் உங்களை செலக்ட் பண்ணுறாங்க. அதை ரிட்டன் டெஸ்ட் அப்படின்னா சிபிடி மொத்தம் 120 கொஷின் இருக்கும், 2 மணி நேரம். ஓகேங்களா? 100 கொஷின் சப்ஜெக்ட் இல்லை டிசிப்ளின் ரிலேட்டாக வரும். பாக்கி 20 கொஷின் வந்து இந்த ஜென்ரல் ஆப்டி, ரீசனிங்கு, ஜென்ரல் இங்கிலீஷு இதில் இருந்து வரும். அடுத்த இன்டர்வியூக்கு ஒரு 15 மார்க். இந்த என்டையர் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. இது கான்ட்ராக்ட் பேசிஸாக இருந்தாலும் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு கான்ட்ராக்ட் உள்ளே போனீங்க அப்படின்னாலே அங்கே பர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி தான். ஸோ கான்ட்ராக்டை கம்ப்ளீட் பண்ணிட்டா அங்கே ஒர்க் நீடு ப்ளஸ் அங்கே பர்சன் நீடு தேவைப்படுது அப்படின்னா உங்களை பர்மனெண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால தான் ரிட்டன் டெஸ்ட்டும் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனல் செலெக்ஷன் ரிட்டன் டெஸ்ட் இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் இருக்கும். அந்த அப்டேட் எல்லாமே கம்பெனி வெப்சைட்டில் அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க. ரிட்டன் டெஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைதராபாத்
அதாவது அந்த ஹைதராபாத் தெலுங்கானா லொக்கேஷனில் தான் இருக்கும், அந்த சரௌண்டிங்கில் தான் இருக்கும். இல்லை அப்படின்னா விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷ் சரௌண்டிங்கில் உங்களுக்கு இருக்கும். ஸோ சென்னையிலலாம் இருக்குது. அது விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க ட்ரை பண்ணுங்கள். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை வீடியோ தேவைப்பட சொல்லுங்கள். அப்ளிகேஷன் ஃபீ 300 ருபீஸ் இருக்கும். எஸ்சி எஸ்டி எக்ஸர்வீஸ் மேன் ஃபீமேலாக இருக்கீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை, ஃப்ரீயாகவே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பே பண்ணிவிட்டால் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க, அதையும் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், இந்தியன் சிட்டிசன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி போக ட்ராவலிங் அலவன்ஸ், டிஎன்எஸ் அலவன்ஸ் வில் நாட் பி பேட் டு த கேண்டிடேட்ஸ். அதாவது ரிட்டன் டெஸ்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ராவலிங் அலவன்ஸ், டிஎன்எஸ் அலவன்ஸ் அதெல்லாம் வந்து பே பண்ண மாட்டாங்க. ஸோ ஒருத்தர் ஒரு போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணணும், 2 போஸ்ட்டுக்கும் நீங்கள் ஒரேடியாக ட்ரை பண்ண முடியாது. ஸோ எந்த டிசிப்ளைனில் படிச்சிருக்கீங்களோ அதுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். BDLindia.in இதில் உங்களுக்கான அப்ளிகேஷன் இருக்கும். அதில் போய்ட்டு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணி அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் டேட் 17th ஜூலை, லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 10க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஸோ அட்மிட் கார்டு, ரிட்டன் எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு ஆகஸ்ட் 18 பப்ளிஷ் பண்ணுறாங்க. 4 o'clock பப்ளிஷ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரிட்டன் டெஸ்ட் வந்து 24th ஆகஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.